ஹலோ கைஸ், வெல்கம். முன்னாடி சினிமா சீன் தேட்டர் வீடியோ வந்திருக்கோம். அந்த வீடியோ நான் எண்டிங்னே சொல்லாமல் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து கால்பாஸ் டூ சீன் வந்து வீடு கூண்டுனே இருக்கேன். அப்படி தான் நான் ஒரு மாதிரி பண்ணினே இருப்பேன். ஓகே, லோடிங்காக காமிக்க முடியாதுப்பா. கட் பண்ண இந்த வீடியோ. ஆக்சுவலி இது டே 2, இவங்க டே 1ன்னு காமிக்கிறாங்க. ஏன்னு தெரில, தெரியாத காரணத்தினால் நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. சினிமா சினிமாவில் பண்ண மாதிரியே அந்த செக்ஸ்லாம் வந்து என்னன்னா அப்கிரேட்ஸில் இல்லை. இதில் ஆஃபீஸ் டெக்கரேஷன் சைன் இந்த நேமை மாற்றணுங்க. நம்ம பாப்பா காசு TPOACAS நம்ம கடையோட நேம் வேறு லெவலில் இருக்கிறத அப்படி தான் இருக்கணும். அப்படின்னே இருக்கணும். இப்போ நம்ம நெய்பர்ஹுட் கிளம்பிடலாம். நேற்று ஒரு கார் விற்றுட்டு அந்த காருக்கு அப்புறம் இப்படி எப்படி காசு வந்துச்சுன்னு தெரில. ஹோம்லெஸ்ஸா ஹையர் வீக்லி நீ எங்கே இருக்கா? எங்கடா இருக்க? சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. நான் ஹையர் பண்ணியாச்சு. நெய்பர்ஹுட்னு ஆக்ஷனா இல்லை, கார் மார்க்கெட்டுக்கு போய் பார்ப்போம். கார் மார்க்கெட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஆயிட்டா பிச்சார பசங்களா, கார் மார்க்கெட் எதுவுமே இல்லைடா. காரே இல்லை மார்க்கெட். நான் எதுக்குறா கிளம்பா நெய்பர்ஹுட் போட நம்ம பக்கா நெய்பர்ஹுட்லாம் கார் இருக்குது. என்ன பாடே சூப்பர் காரா பாதிங்களா? காரை எவ்வளோடா? எவ்வளோ? அன்னப்ரூவ்டு 7,000 வருது. விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 6,000 ஒருத்து தானே. 10,000 போடலாம். வெரிலோ 5,000 தான். ஓகே, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வாட் இஸ் திஸ்? எக்ஸ்பென்சர் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும்ல, அந்த ரிப்போர்ட் எடுத்துருக்கோம். என் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு தெரியறதுக்கு இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டாங்கண்ணா. இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கோம். ஓகேவா? ஓகே தான். பை இட். அப்ரூவ்டு. நாம தான் அந்த அப்ரூவ் பண்ண வச்சோமே. ஸோ இப்போ இந்த காரில் ஏறி இப்படி டிருன்னா வாஸ் மை ஹவுஸ் பாய். நம்ம வீடு எங்கே இருக்கு? என்னடா நடக்குது? மேப்பு கீப்பு ஏதாவது இருக்கு? வீடு போகிற வழி தெரியாதா? போகிற வழியே தெரியாது. இந்த மேப் பேசலாம் ரொம்ப பண்ண எனக்கு என்னன்னா நம்மளோட இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு என் வீடு கண்டுபிடிச்சா சொல்கிறேன். அங்கே கட்டுவா கண்டுபிடிச்சிட்டேன்டாடே. எவ்வளோ பெரிய ஆள். நம்மளுடைய வீட்டை நம்மளுக்கே தெரியாது யாருக்கும் நடாரான். இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஆஃபீஸில் போய்ட்டு என்ன பண்ணாங்க? ஐயோ, ஆடு வருது. காப்பி ஆகிட்டு தராதுன்றா. காப்பி ஆகிட்டு வாங்கினாண்டா. காப்பி ரைட் தருவாங்கடா. ஃபீல்டா போச்சுடாடே. நம்ம போச்சுடா. வாங்க. இந்த ஆடு கப்ஜெக்ட் மொத்தமாக போயிடுச்சு. ஆனால் நம்ம கார் நம்மகிட்ட தான் இந்த காரணத்தினால ஒரு வழியாக வந்துட்டேன்டாடே. வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி பிரேக்கப் போட்டுட்டான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி அதே மாதிரி
அதில் வேலை நம்ம பண்ணால் நம்ம டோப்பாக்குறோம் அப்படியே தான் இருக்குது. வீடியோக்கு எந்த டிலே நாலு காசா மை காசுன்னு இருக்கும். வேர் இஸ் மை கார் ப்ரோ? இதுவா கேட்குது. ஆன்லைன் ட்ரோ அப்டேட்ஸு வெப் பேஜு ஃபார் சேலுக்கு போடுவோம்னா எவ்வளோ ரேட்டு? என்னது எக்ஸ்பென்செட்லாம் வந்து ஆயிடுது. எதுவுமே பண்ணல. ஒரு 8000க்கு போடும். 8000. பை ப்ரைஸு எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடு டேமேஜ்டு பெயிண்ட்டு டர்ட்டி. இந்த காரை மட்டும் நம்ம சேல் போட்டுடலாம். சேல் போட்டு பார்த்துப்போம். அதெல்லாம் போயிடலாம். கஸ்டமர்ஸ் வந்துடுச்சு. கஸ்டமர்ஸு வர ஆரம்பிச்சிடுவாங்க. லக்ஸரி கார் டீலர்ஷிப்பா இது? ஆஃபீஸஸ் ஓப்பன் தான். 8 மணிக்கு நாங்கள் டைம் தான் 12 மணி. அது போயிட்டே கூட சரியாக இருக்குதுல்ல. நம்ம ஏமாத்துறதுனே வந்துடுவாங்க. ஒரு கால் செய்யக்கூடாது. கிளம்பி சேல் பண்ணுவியா? சேல் பண்ணுவோம்டா. காசு வரா? ஓகே காசு ஒரு போகலாம். பூச்சி காசு நம்ம ஏமாத்திடுவோங்க. கார் ஸ்டோர் நடந்தே இல்லை. எங்கே லக்ஸரி கார்ஸ் ஓப்பன்? காரவான் தான் ஆக்சுவலி நம்ம வீடு. இப்போ நம்ம எடுக்கிற காட்டு தர மாட்டேங்குது. என்ன இது வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ இப்போ மிட் ரேஞ்சா 16,000 தான் இருக்குது. சார் என்ன இருக்குயா? 1,00,000 ஃபார் பார்கெயின். கிளம்புடா காசு வரட்டும்டா. அசிங்கமான காரு. வெயிட் பண்ண. பஞ்ச் பவர் இருக்கா? பஞ்ச் எடுத்துரு. பஞ்சு ஆஃப் பண்ணியா? ஓகே கம்மி காரை கம்மி ரேட்டில் இல்லைப்பா. அதிக ரேட்டில் வச்சுன்னா வரலாம். டே என்னடா இது? என்னது இது? நான் புரியல. சத்தியமாக அதிகமாக தாண்டா இருக்கும். இன்னும் கம்மியானுச்சுன்னா அப்படியே வாங்கிடு வேண்டாம் வாங்க மாட்டேன்டாடே. பழைய காரு கம்மி ரேட்டை கொடுத்துறேன்னு எல்லாம். முடிச்சு விடுவோம். நம்ம எக்ஸ்பென்சிவ் இப்படிலாம் பார்க்க தேவையில்லை. அவனுக்கு இவ்வளோ போதுன்னா வச்சுக்கோங்க. ஓகே ரிப்போர்ட் எண்டிங்கில் ஒன்று வரோங்க. அதாங்க மெயின் நம்மளுக்கு. ஓகேங்க ரிப்போர்ட்டு ஓகே. பார்கெயின் இதுக்கு பண்ண முடியாது. வாங்கியாச்சு காரு. வாரம் வாங்கியாச்சு. சும்மா இங்கேக்கா காடு போல. ஒரு கேம் அவங்க கண்டுபிடிச்சேங்க. ஆனால் சிட்டியும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியலாகவே அதை தான் இருக்கும். வேறு லெவல். என்னன்னா மொபைல் அச்சீவே முடியாதுங்க. ஏய் என்னது இது? என்ன பண்ணுற நீ? இப்படிலாம் வைக்கலாமா? போது தானே வந்துட்டுருவாங்க. என்னண்டாலே செடி இருக்கா? அண்ணனுக்கே செடி வைக்கிறீங்க. ஆனால் நான் யார் தெரியுமா? ஊர் தெரியுமா? என் பேர் தெரியுமா?
பெரிய அதுன்னு அசிங்கமா மாதிரி வந்துடுச்சா தோட்டக்குடா ஏற்றி வச்சு கூட கூப்பிட்டு போகலாம். 12 நாள் தாண்டாது. வாட்டர் கிளச்சா இல்லை கிளச்சு இல்லை பெருசாக இதை பண்ணியிருந்தோம். பண்ணலன்னா அது கேம் ரொம்ப லிங்காக இருக்குது தானே அது எனக்கு தெரியுது. இந்த காருக்கு நல்லா இறங்கிடு தம்பி காரை நல்லா பண்ணி விட்டுரு. பேர் ஆல் பார்ட்ஸ் வந்துட்டான் பேர் ஆல் பார்ட்ஸ்பா பேருங்க பண்ணி முடிச்சிட்டியா என்னடா 4 நிமிஷம் ஆகுமா? அது வரையும் நான் என்ன பண்ணேன் ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எப்படியும் ஒரு 8 மணி ஆகிடும் கைஸு. கரெக்டாக அந்த 8 மணிக்கு அந்த காசு எல்லாம் ஆகிடும். அது இன்னொன்று வேறு நம்ம வேலையில் வச்சுருக்கோம். சொக்கா மொக்கா வாடா என்னடா பண்ணுறே இந்த சொக்க மொக்கா வேஸ்ட்டா பண்ணா வேஸ்ட்டு என் வேலைக்காரன்டா நீ என்னடா பண்ணுற? எனக்கு எதுவும் தேவையில்ல. ஓகே சாரிப்பா. நமக்கு பில்லுலாம் வேறு வரும்டாடே டோப்பா காசுனா ஃபயருடா. போயிட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க மொட்டை காசு போயிட்டாங்க வந்த கஸ்டமரு. என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? சரி நம்ம எப்படியே வீடியோ கட்லாம் பண்ணிப்போம். அந்த கரு சேலில் விட்றோம். அது ரெடியானே வைக்கிறேன் வீடியோ. என் முதல் காருக்காக வருவடையில எங்கடா நிற்கிற? வெறிலோ அட்டி ஓட்ட தீடுவேன். என்ன சொல்கிறான் நம்ம பை ப்ரைஸு இது செய்தோன்னு சொன்னா பார்கெயின்ரா. யூ கேன் ஓப்பன் அ ஸ்கில் ஃபார் தம்பி இருப்பா நீ தேவையில்ல எனக்கு. நான் பார்கெயின் ஸ்கில் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். அவனை முடிச்சு இது தம்பி எங்கேயும் போகாத தம்பி, நான் பார்த்துட்ருக்கேன். ஓ இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் போயிட்டு என்னது இது கிடையாது ஷோஸா ஆப்பி இவனால பார்கெயின் அன்லாக் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? ஸ்கில் பாயிண்ட் 0. அப்படியே ஓடுறா கிளம்புறா தம்பி. 6000 ஆப்பா இது ஆடு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த 5000 வாங்கி லாஸ் ராடு நம்ம 600க்கு அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிற மாதிரி வாங்கிட்டோம்ல. இது லாஸ் தான். ஸோ லாஸாக இருக்கிறதுனால லோன் சொல்கிறா தம்பி கிளம்புறா. நம்ம ஷாப் 24/7 ஓப்பனாக தான் இருக்கும். மொட்டையெல்லாம் வேலைக்கு கஷ்டம் தெரியும். அவனுக்கு காசு வேறு தரணுமா? காசு கேட்குறாரு. ஓகே நாளைக்கு தான் என் கார் எடுக்க முடியுமாடா? டிபி வாயோட என்ன என் பேரை வச்சுருக்கீங்க? பேரை வச்சுதான் அது காமிடு எதாவது பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். முதல் முறையாக நம்ம காரை வேனை ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுடைய சின்ன காரை வேனு
காரை வண்டி தான் வாடணும் உள்ளே போயிட்டு தின்றதுன்னா அது என்ன இது எங்களுக்கு இருக்குல்ல சீக்ரெட் மிஷின் பட்டன் இங்கேயும் இருக்குது தூங்கலாம் என்னது கார் சோல்டு 1 பர்ச்சேஸ் கார் கவுண்டா பர்ச்சேஸ் பண்ண கார் கவுண்ட் 3 மணி அண்டு மணி ஸ்பெண்ட்டு இன்றைக்கி நம்ம லாஸ்ட் தான் இது எல்லாருக்கும் தெரியும் டஸ்ட்பினா மார்க்கெட் இஸ் ஓப்பன் கஸ்டமர் வந்துட்டான் போனாலே நம்ம நீங்கள் ஆஃபீஸ் தான்டா நம்ம மொட்டை தான் வேலை பார்த்துட்ருக்கோம் ஓகே மொட்டை இதை மட்டும் பார்த்துடுங்கட 500 ரூபாய் வேறு பே பண்ணிட்டுருக்கேன் 500 இந்த காருக்கெலாம் அவ்வளோதான் வேல்யூ போடுதுல ப்ராஃபிட் வரணும்னா செல்லுதான் வேற வரி இல்லைடா டே வேற வரி இல்லைடா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவன் தானே நீ எங்கப்பா பாப்பா நம்ம வீடியோ எங்கேயே முடிச்சுப்போங்க ரொம்ப இது ஏமாத்துற மாதிரி தெரியுது நம்ம மட்டும் வேலை செய்ய போட்டால் வேறு எதுக்கோ போடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்குதான் இந்த இடத்துலேயே வீடியோவை முடிச்சு போனோம் காதலான மாட்டோம் சேவ் கொடுத்துட்டேன் வீடியோ முடிச்சிட்டேன் பாய் சப்ஸ்கிரைப்